காவல்துறைக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது பொதுவானதாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் மணிப்பூரில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சைக்காலஜி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆகவே தான் தலைவர் சொல்றாரு, ஏதோ இது வந்து லாக்அப் டெத் என்பது ஒரு இஷ்யூ. இது ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் என்பது எப்படி பண்ணணும்? ஒரு ஆட்சி நிர்வாகம், ஆட்சியாளர் தான் பொறுப்பு இதுக்கு. காவல்துறையும் அந்த அரசும் தான் பொறுப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காட்டுமிராண்டி செயலை ஒருவனை ஒரு ஒரு திருட்டு குற்றத்துக்காக விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரே போடாமல் அவனை அடித்து துன்புறுத்துவதும் உடல் முழுவதும் அவனை அடித்து துன்புறுத்தி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, மனிதநேயமான செயல் அல்ல. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அது இந்த இது இது இந்த இதுக்கு யார் பொறுப்பு? அரசு பொறுப்பு. இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது நடந்த பிறகு ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, வந்து குற்றங்கள் நடக்காம தடுக்கணும். சட்டத்தின்படி குற்றங்கள் நடக்காம தடுப்பது என்பது ஆட்சியாளருடைய வேலை. அப்படி குற்றங்கள் நடந்தால் அந்த குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் தடுப்பதும், அந்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிப்பதும், மீண்டும் நிகழாமல் பாதுகாப்பது என்பதுதான் ஒரு அரசனுடைய நடவடிக்கையாக இருக்க முடியும்.